இன்று மாலை 5 மணிக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ராணுவ வீரர்களின் வீரதீர செயல்களை பாராட்டி டிஜிபி அலுவலகம் முதல் வார் மெமோரியல் வரை பேரணி நடத்த இருக்கிறார். அதற்காக தேசிய முன்னாள் ராணுவ கட்சி என்று அழைக்கக்கூடிய நேஷனல் எக்ஸ் சர்வீஸ்மென் பார்ட்டியின் சார்பாக கடும் கண்டனத்தை பதிவிடுகிறோம். காரணம் என்னவென்றால், இவர் தலைமையேற்ற பொறுப்பேற்ற நாள் முதல் இன்று வரை அதிக அளவில் தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டிருப்பது முன்னாள் இந்நாள் ராணுவ வீரர்கள் மட்டும்தான். இதற்காக பல முறை நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறோம், போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். எதற்கும் வாய்த்திருக்காத ஒரு முதலமைச்சர் இன்று மட்டும் இவருக்கு தெரிஞ்சிச்சு வீர தீரர்கள் செயல்களை பாராட்டுறதுக்கு. இவருக்கு ஒரு தியாகின்னு கூட தெரிஞ்சு சொன்னதில்லை. செந்தில் பாலாஜிக்கு நிறைய ஒரு தியாகி பட்டம் கட்டிருக்காரு. முன்னாள் ராணுவர்கள் இந்நாள் கண்டுக்கிறதே கிடையாது. இவர் பதவியேற்று வந்து ஒரு 3 நாள் இன்ஸ்டன்ட் பண்ணி நான் சொல்றேன். நான் 2022 ஜூன் மாதம் தற்போது சேவையில் இருக்கிற அவல்தார் இலங்கேசன் ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர் இன்னும் சேவை பண்ணிட்டு இருக்காரு. தன் உயிரை பணயம் வைத்து நீங்க போராடிட்டு இருக்காரு. அவருடைய மனைவிக்கு உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியல. நீங்க வந்து இன்னொருத்தர் பாதுகாப்பு பத்தி பேசுறீங்க, நாட்டின் பாதுகாப்பு பத்தி பேசுறீங்க. அவர் வந்து படுக்க கூப்பிட்டு செருப்பால் அடிச்சிருக்கான், அந்த ஒரு லோக்கல் ரவுடி. அதுக்காக நீங்க ஏன் முதலமைச்சர் வாய் திறக்கல? நான் போராட்டம் பண்ணேன், உங்களுக்கு லெட்டர் அனுப்பினேன், அதுக்காக நீங்க வாய் திறக்கவே இல்லை. 2023 ஜனவரி மாதம் ஒரு ராணுவ வீரர் விடுமுறையில் வந்தா அவர் கைது பண்ணதுக்கு சட்டத்தில் இடம் கிடையாது. ஒரு மாடுபிடி போட்டியின் போது காவல்துறைக்கு இவருக்கும் சண்டை, அவர் பிடிச்சி நீங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிங்க. அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு தெரியல ராணுவ தியாகத்தை போராட்டம்னு சொல்லிட்டு அன்னைக்கு நீங்க எதுவும் செய்யவே இல்லை. அதுக்கப்புறம் 2023 பிப்ரவரி மாதம் விடுமுறையில் வந்த ஒரு ராணுவ வீரன் உங்க கட்சியை சேர்ந்த ஒரு கவுன்சிலர் அடிச்சே கொண்டு இருந்தாரு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில், பிரபு என்றவர். அதுக்கு நீங்க ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல, எந்த ஒரு உதவியும் செய்யலாம் உங்க குடும்பத்துக்கு. நீங்களாம் வந்து நீங்க பேசுறீங்க, நீங்களாம் வந்து ஒரு பேரணி நடத்துறீங்க, உங்களுக்கு என்ன அருகதை, என்ன தகுதி இருக்குது உங்களுக்கு எல்லாம்? நீங்களாம் முதலமைச்சர் சொல்றது நான் வெக்கப்படுறேன். நான் ஏன் தமிழ்நாட்டில் பிறந்தா சொல்லி ஒவ்வொரு ராணுவ வீரனும் நீங்க வந்து நாங்க தலைகுனிறோம் உங்களை நினைச்சு. உங்களோட ஆட்டம்லாம் ஒரு 10 மாசத்துக்கு மட்டும்தான். அடுத்து நீங்க கண்டிப்பா தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வரவே முடியாது. அதுக்காக தான் முன்னாள் ராணுவர்கள் நாங்களாம் ஒன்றிணைஞ்சு உலக அரசியல் வரலாற்று முதன்முறையாக எந்த ஒரு நாட்டிலையும் முன்னாள் ராணுவர்கள் அணிசாரில் கட்சி துவங்குறதுக்காக நாங்க உங்களுக்கு எதிர்ப்பாக நாங்க வந்து கட்சி துவங்கி இருக்கிறோம். கட்டாயம் நாங்க வந்து அனைத்து தொழிலும் போட்டியிடுவோம், உங்களை தோற்கடிப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன்.